கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். மக்கள் தொகை கணக்கெடுப்பை டிஜிட்டல் முறையில் நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011க்கு பிறகு 2021இல் நடைபெற வேண்டியிருந்தது. ஆனால் கொரோனா தொற்று காரணமாக அது தாமதமாகி தற்போது 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் 2 கட்டங்களாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய், அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் முறையில் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். இதற்காக சிறப்பு மொபைல் செயலிகள் பயன்படுத்தப்பட உள்ளன. கணக்கெடுப்பின் அனைத்து செயற்பாடுகளும் ஒரு பிரத்யேக தரவுத்தள போர்ட்டல் மூலம் கண்காணிக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். ஒவ்வொரு நபரின் அடிப்படை தகவல்கள், குடும்ப விவரங்கள் உள்ளிட்ட முழுமையான தரவுகளும் பாதுகாப்பாக பதிவு செய்யப்படும். மேலும் பிறந்த இடம், தற்போதைய குடியிருப்பு, கடைசியாக வசித்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் இடம்பெயர்வு தொடர்பான முக்கிய தரவுகளும் சேகரிக்கப்படுகின்றன. ஒருவர் எவ்வளவு காலமாக தற்போதைய இடத்தில் வசிக்கிறார், ஏன் இடம்பெயர்ந்தார் போன்ற விவரங்களும் பதிவு செய்யப்படும். இந்த புதிய டிஜிட்டல் முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் துல்லியத்தையும் தரவு சேகரிப்பு வேகத்தையும் உயர்த்தும் என்பதில் அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது.